Hi friends, welcome back to Ignore Pulse. நம்ம இந்த வீடியோவில் வந்து டிசம்பர் 2026 வந்து டேர்ம் எக்ஸாம் எழுத போகிற எல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான அசைன்மெண்ட்டை நாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ரெண்டு வழியில் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு டேரெக்டாக கூகுளில் போயிட்டு இக்னோ அசைன்மெண்ட் டிசம்பர் 2026 கொடுத்தீங்கனாலும் கரண்ட் அசைன்மெண்ட்ஸ்னு வரும். இல்லை கூகுள் இக்னோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் சர்வீஸில் போயிட்டு டவுன்லோட்ஸ்னு கொடுத்தீங்கனாலும் அசைன்மெண்ட்டு கொஷின்ஸ் இருக்கிற சைட்டு ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் வந்துட்டு என்டர் த என்ட்ரி பேஜில் எல்லாத்துலேயும் வந்து 10 என்ட்ரிஸ் இருக்கும். 10 கோர்ஸோட கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் வந்து உங்களோட சப்ஜெக்ட் கோடை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கொஷின்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணால் நமக்கு தெளிவான ஒரு அசைன்மெண்ட்டு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராமில் வந்துட்டு என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதோட கோர்ஸ் கோடு தான் எப்போவுமே நமக்கு வேலிடான ஒரு இதுன்னே சொல்லலாம். எல்லா பக்கமுமே நம்ம கோர்ஸ் கோடை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கோர்ஸ் கோடை நம்ம சர்ச்சில் டைப் பண்ணோம்னாலே அந்த கோர்ஸ் கோடுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் அது என்ன மீடியம், அப்புறம் கொஷின் பேப்பர் வந்து ஜூலைனா ஜூலை 2026 இல்லைன்னா வந்து ஜனவரி 2027 இருக்கும். நீங்கள் அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அசைன்மெண்ட் 2026. ஸோ இது வேலிடான கொஷின் பேப்பர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னு வந்து இயர்லி கோர்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா இயர்லி வைஸ் இருக்கிற கொஷின் பேப்பராக அதை அவங்க வந்துட்டு கொஷின் பேப்பரில் ஃப்ரெண்ட்லியே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து செமஸ்டர் வைஸு நீங்கள் கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ்ன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட வேலிட் 2026 இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து வேலிட். ஓகே, அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு 100 மார்க்ஸ். ஸோ கொஸ்டின் ஆன்சர் இந்த மாதிரி தான் எழுதணும். அசைன்மெண்ட் எப்படி எழுதணுங்கிறத டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் அசைன்மெண்ட்டு வேணும்னா நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஹேண்ட் ரிட்டன் அசைன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி அசைன்மெண்ட்டு நம்ம கொஷின்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும், எப்படி அது வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணணும், இயர் வைஸ் இல்லை செமஸ்டர் வைஸ்னால் செமஸ்டர் வைஸுங்கிறது எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டட் வீடியோ உங்களெலாம்